வணக்கம். வாங்க, நான் லதா கார்த்தி சேனலுக்கு அன்புடன் வரவேற்பது உங்கள் லதா. வாங்க, நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தா சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க சாம்பார் வைக்கலாம். என்ன சாம்பார்? இன்னைக்கு என்ன சாம்பார் வைக்கலாம்? சரி, அவரைக்காய் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அவரைக்காய் சாம்பாரை பற்றி? ஐயோ, அவரைக்காய் சாம்பார் வச்சிடலாம். சரி, வேறு காய் ஒன்றுமே வாங்கிட்டு வந்து வைக்கலாம்ப்பா. அதனால் அவரைக்காய் சாம்பார் வைக்கலாம். சரியா? வா. பருப்பு, பூண்டு, ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம் தான் போட்டுருக்குறேங்க. பாப்பாவுக்கு சாம்பார் பிடிக்காது. இருந்தாலும் நம்ம டெய்லியும் சாம்பார் இல்லை, வாரத்தில் ஒரு நாளாவது சாம்பார் வைக்கணும்ல. பாப்பா, என்ன ஸ்கூலுக்கு போகலையா இன்னைக்கு? என்ன மட்டம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா? வெங்காயம் வெட்டலாங்க. பாப்பு, அம்மா சமைக்கிற சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு அளவுக்கு நல்லா இருக்குமா? அம்மா சமையல் பற்றி 2 வார்த்தை சொல்லு. அந்த கொடுமையான் கேட்குறீங்க? ஏ சிரிச்சின்னா என்ன அர்த்தம்? நல்லாவே இல்லையா? சரி, உங்க அம்மா சமைக்கிறது பிடிச்சிருக்குதா, அப்பா சமைக்கிறது பிடிச்சிருக்குதா? எனக்கா? எனக்கு கடையிலேருந்து சாப்பிட்றதா பிடிக்கும். கடையிலேருந்து சாப்பிட்றதா? அப்போ நாங்கள் 2 பேரும் மாங்குன்னு சமைக்கிறோமே, டெய்லி சமைக்கிறோமே, அப்போ உனக்கு பிடிக்கிறதே இல்லையா? பிடிக்காதே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? சொல்லவே இல்லைங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே. சும்மா சொன்னையா? சும்மா நான் இருக்கும்போது சொல்கிறேன். ஆனால் கொஞ்சம் சாப்பிட்றதே இல்லை. எனக்கு சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டியா? டிஃபன் அப்படியே வந்துருச்சா? சாப்பிட்டியா? டிஃபன் பாக்ஸ் பார்த்தா தான் தெரியும் சாப்பிட்றியா. அப்படியே கொடுத்ததே 4 வகை சாப்பாடு. 4 வகை சாப்பாடு திருப்பி கொடுவதுனா என்ன பண்ணுறது? வெங்காயம் ஊற்றிட்டேன். மழை பெய்ஞ்சிருக்குது கோயம்புத்தூரில் இன்னைக்கு. மற்ற ஊர்லெல்லாம் நேற்று மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. நேற்று நைட்டு கோயம்புத்தூரில் நல்ல மழை தான். நைட்டு வேறு கரண்டே இல்லை, சுத்தமாக கரண்ட் இல்லையா? கரண்ட் இல்லை. ஒரு ரூமில் என் ஃபேன் ஓடுது, அதனால உனக்கு தெரியாது. என் ரூமில் ஃபேன் ஓடாதுல்ல, அப்போ எனக்கு தான் தெரியும் கரண்ட் இல்லை அப்படின்னு. உனக்கு என்ன சொல்லுவாங்களா? உங்கள் அப்பா கொடுத்து வச்சு மகராசரு ஃபேன் எல்லாம் ஓடுற மாதிரி பண்ணி வைப்பாரு. எனக்கு அப்படியா? என்னது? அவரைக்காய் நம்ம செடியில் தான் காய்ச்சிட்டு வருது. மேலே இருக்க வெளியே இருக்குல்ல, அந்த செடியில் தான் காய்ச்சிட்டு தான் வரலாம். நான் முதல்ல யார்கிட்ட சமையல் கற்றுக்கிட்டு தெரியுமா? உங்கள் தீபத்தை தான் சமையல் கற்றுக்கிட்டேன். புரியுதா? நான் கல்யாணம் பண்ணி வரும்போது ஃபஸ்ட்டு என் அம்மா வீட்டில் சமைச்சதே கிடையாது. நான் சுடுதண்ணியே வச்சு பழகினதில்லை. முதல் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தோடனே தெய்வத்தை என்னோட வயசில் சின்ன பிள்ளைதா நான் செம்மையாக சமைக்கும். பார்த்துக்கோ, அத்தனை பேர்த்துக்கு சமைக்கி 7-8 பேர்த்துக்கு சமைக்குமா. எனக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவங்களாம் இப்படி சமைக்கிறாங்க. வரும்போது சமைக்கவே தெரியாதா? அப்புறம் மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேருக்கு நம்ம எப்படி சமைக்கிறது? சுத்தமாக நம்ம வீட்டிலேருந்து வரும்போது சுடுதண்ணியே வைக்க தெரியாது. இன்னும் வெட்டி முடிக்கலையா? முடிச்சேன் மாதிரி இப்போ முடிச்சேன். அப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. தீபத்தைய செம்மையாக சமைக்கும். புரியுதா? காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரமும் அந்த பிள்ளையோட வயசுக்கு சாப்பாடுன்னு தெரியுமா? நமக்கே பொறாமையாக இருக்குது. ஐயோ இவன் எப்படி சமைச்சிக்கிட்டு இருக்காளே, இவன் பக்கத்தில் நம்மளை விட்டா நம்ம என்ன கழுவி ஊற்ற போகிறாங்களோ எல்லாரும் வேணும் அப்படின்னு. அப்புறம்
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட இருந்து அப்படியே கற்று பழகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேறையாக வந்துட்டோம். வேறையாக வந்ததுக்கப்புறம் நம்ம சமைக்கிறதா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்படி சமைச்சு கொடுத்தாலுமே வீட்டில் சமைச்சா போகுது அப்படின்னு உங்கள் அப்பா எதிர்பார்ப்பாருல்ல. அப்பா அதுக்குன்னு எதிர்பார்ப்பாரு. எதை சமைச்சாலும் சரி, பழைய தண்ணியாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் சமைச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அப்படியே ஒன்றா சமைச்சு பழகிட்டேன். என்னோட சமையல் வரலாறு இதுதான். சூப்பர். ஹிஸ்ட்ரியில் போட்டுருந்தோம். என்னோட ஹிஸ்ட்ரியில் எதில் போட போகிறேன்? ஹிஸ்ட்ரியில் போட போறியா? அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது என்னது? வடச்சட்டி வச்சிருக்கிறேன். வடச்சட்டி அது இது குழம்பு தாளிக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்காக இது போட்டிருக்குறேன். ஆயில் வெள்ளா ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடணும். அடுப்பே ஆன் பண்ணல? பண்ணிட்டு அடுப்பெல்லாம் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வெடித்து சதற போகுது. எதுக்கு வெடிச்சு சதுரு? வெடிக்கெல்லாம் சதுராது. நான் அம்மாச்சி வீட்டில் இருக்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க, நல்லா சமைச்சு பழகணும், சீக்கிரமாக சமைச்சு பழகணும். பிள்ளையெல்லாம் சமைச்சு பழகினா போகிற வீட்டில் எப்படி சமைப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னத்தடா போய் சமைக்கிறது, சமையல் சாக வரைக்கும் சமைக்கத்தானே போகிறோம் அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து கொஞ்ச நாளாக சூப்பராக எல்லாம் சாப்பாடு சூப்பராக நம்மளே சமைச்சு பழகியாச்சு. இன்னும் கடுகு வெடிக்கிட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயமும் கொஞ்சோண்டு சீரகமும் போட்டுடலாம். சரியா? சீரகம் வெந்தயம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு. தக்காளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வேணுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்து போட்டால் இதை விட சூப்பராக இருக்குது சாம்பார். சின்ன வெங்காயம் உரிக்கிற நேரம் இல்லை, அதுவும் இல்லாத முறையாக இருக்குது அப்படின்னு பெரிய வெங்காயம் போட்டு டக்குன்னு வச்சிடலாம் அப்படின்னு. பேசாமல் ஜொமேட்டோலே ஆர்டர் போட்டிருக்கலாம். ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டிருக்கா. அப்பா வந்தானா 2 பேருக்கு கடை தான் விழுகும், மொத்தம் எனக்கு சேர்ந்து. புரியுதா? கடை இருக்குது. ஆர்டர் போட்டால் வச்சுக்க, அப்பாட்ட 2 உனக்கும் எனக்கு 2 பேருக்கும் சேர்ந்து திட்டு தான் விழுகும். ஏன் தெரியுமா? வாரத்தில் 1 நாள் ஆர்டர் போடலாம், அதான் பர்மிஷனு. வாரத்தில் 4 நாள் ஆர்டர் போட்டு சாப்பிட்றக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. ஏன்? அதான் உண்மை. உடம்பு வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. அவரைக்காய் போட்டுடலாம் இப்போ. சரியா? அவரைக்காய் போட்டு வணங்கிட்டு அவரைக்காய் சும்மா இருக்கு. வணங்கட்டுமா? வணங்கிட்டு கொஞ்சம் ஆயிலெல்லாம் போட்டுக்கிறோம்ல, வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுக்கிறோம்ல, வணங்கிட்டு. இது என்னது? இது சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இன்னும் கொஞ்சம் நிறையாலாம் கிடையாது, காரம் அடிக்கு. அதனால கொஞ்சோண்டு போனாக்கா புரியுதா? மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன், அவ்வளோதான். போட்டு வதக்கிடலாம். போட்டாச்சா? அது என்னது?
பருப்பு வேக வச்சோம்ல, பருப்பு பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு எல்லாம் உள்ள ஊற்றிடலாம். உள்ள ஊற்றி ரெடி இல்லை புளி ஊற வச்சுருக்கிற சாம்பார் ரெடி. அதுக்குள்ளே புளி ஊற வச்சுருக்கிற ஒரு கொதி வந்தோடனே புளி ஊற்றணும். சாம்பாரில் ஒரு முக்கியமான ஐட்டம் போடவே இல்லை, நீ சொல்லவே இல்லை. பார்த்துக்கோ என்ன போடல? உப்பா? அப்போ இத்தனை நேரம் நீ இங்கேயே என்னையே சொன்னியா அம்மா உப்பு போடல அப்படின்னு சொன்னியா? எல்லாமே போட்டமே உப்பு மட்டும் போட மறந்தமே 2 பேருக்கும் பேசிக்கிட்டு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன சும்மா எடுப்பா? சும்மா அடுப்பில் சாப்பாடு வேணும்ல, வெறும் குழம்பு மட்டும் வச்சு எப்படி சாப்பிடு? வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்லாம். குழம்பு மட்டும் தண்ணி ஊற்றியா? சரி வா காப்பி குடிக்கலாமா? காப்பி குடிக்கலையா? கீழே தட்டியாச்சா? அதுவும் இல்லை, சும்மா டமாட்டம் தட்டிவிட்டேன். வா காப்பி குடிக்கலையா? வேண்டாமா? ஏன் இப்படியே எப்பவுமே காப்பியெல்லாம் குடிக்காது சரியா? குடிப்பேன். குடிக்கக்கூடாது. அது நீ போட்ட காப்பி மட்டும் நான் குடிக்கிறேன், நான் போட்டேன்னா காப்பி குடிக்க மாதிரி என்ன விஷயம்? இது உலகிழங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி சாம்பாருக்கு தொட்டுக்கருக்கு வேணுமில்ல, தொட்டுக்கருக்கு இல்லாட்டி இறங்காதில்ல, அதனால் சரி கட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தின்னா இந்த மாதிரி கட் பண்ணுவோம் சரியா? இந்த சைஸில் இந்த மாதிரி. ஓகே, ரொம்ப லேஸாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் குறுக்க இந்த மாதிரி கட் பண்ணுவோம். ஓகே, பூராத்தையும் கட் பண்ணிடலாம். புளி எதுக்கு? சாம்பார்க்கா கொஞ்சம் புளி வச்சு சொல்லிட்டா இப்போ வச்சிடலாம். சுட சுட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடியாக போகுது. ஆமாம், இதான் சாம்பாருக்கு. சாம்பார் அப்படின்னா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி இது பண்ணிடல, டக்குன்னு முடிவு பண்ணி டக்குன்னு உருளைக்கிழங்கு அம்மா பிளான் பண்ணி பண்ணிட்டேன். ஓகேவா? சாப்பாடு சொல்லு எப்படி இருக்குன்னு. முடிச்சு எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சுட்டேன். முடிச்சாச்சா? ஆமாம், சமைச்சு முடிச்சிட்டேன். வா, என்ன சமைச்சிருக்கிறேன்னு பார்த்தா இன்னைக்கு ஸ்பெஷலு சாப்பாடு, அப்புறம் வந்து அவரைக்காய் போட்டு சாம்பார். ஓகே, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு மீன் வறுவலா, உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சுருக்கிற, அப்புறம் ரசம், அப்புறம் தயிர். இன்னைக்கு ஸ்பெஷல் அவ்வளோ. சாப்பிடலாம். சரி சாப்பிடலாமா? வந்து விட்டேன். சாப்பிடலாம். சூடாக இருக்கு, சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டாங்க. எப்படி இருக்கு? நான் சாப்பிட்டு சொன்னேன் எப்படி இருக்குன்னு. சரி சாப்பிடுண்டா, ஒரு ரூபாய் வைங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? சாம்பார் நல்லா இருக்குதா? ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா இருக்கா? சாப்பிட சமைக்கும் போது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, எனக்கு சாம்பார்னா பிடிக்காதுன்னு சொல்லிக்கிறியே. சாம்பார் நல்லா இருக்குதா இப்போ? ரெண்டுமே நல்லா இருக்குது. லவ் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சாக்கலாம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திப்போம்.